ஸோ பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் நார்மன் இ போர்லாக். இவருக்கு 1970 அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க. நம்ம இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ இவருக்கு எப்போ பாரத ரத்னா கொடுத்தாங்க அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் பசுமை புரட்சியில் நம்ம என்னென்ன பயிர்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதே கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் 1960 அமைக்கப்பட்டுச்சு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பிலிப்பைன்ஸில் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா IR8 அப்படிங்கிற அதிசய அரிசி. ஓகேவா? ஸோ அதிசய அரிசி எதுனா IR8. ஸோ இந்த அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகையை உற்பத்தி செஞ்சுருப்பாங்க இந்த IRRI. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்மாழ்வார். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இவர் வந்து தமிழ் விவசாய விஞ்ஞானி, ஒரு சூழல் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி அறியப்படுறாரு. வானகம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மையத்தை இவர் எங்கே வச்சிருக்காரு அப்படின்னா கரூரில் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கோதுமை. ஸோ கோதுமையில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டா கும்முன்னு ஞாபகம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹிம்கரி. ஓகேவா? காலிஃப்ளவர் வந்து சூப்பு போட்டு குடிக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தட்டைப்பயிறு. ஸோ தட்டைப்பயிறு சாப்பிட்டா உன்னை கோமாளின்னு சொல்லிடுவாங்க. ஸோ பூசா கோமால். ஓகேவா? காலிஃப்ளவரில் சூப்பு போட்டும் குடிக்கலாம், இல்லைனா பனி போட்டும் குடிக்கலாம், அதாவது இந்த ஐஸ் போட்டும் குடிக்கலாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோதுமை வந்து ஹிம்கரி பார்த்தோம் இல்லையா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோய்க்கு எதிரான எதிர்ப்பு தன்மை என்ன வகைனா பட்டை திருநோய், இலை ஹில்பண்ட் அப்படிங்கிறது. காலிஃப்ளவரில் கருப்பு அழுகல் நோய், அழுகின காலிஃப்ளவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்டைப்பயிறு வந்து கருகல் நோய். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புரதம் செறிந்த கோதுமை ரகம் எது அப்படின்னா அட்லஸ் 66 அப்படிங்கிறது. இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கூட்டு தேர்வு முறை. ஸோ ஒரு அனுபவமற்ற விவசாயி எந்த முறையை தேர்வு பண்ணி விவசாயம் பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டு தேர்வு முறை அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர். ஸோ 3 வகையான தேர்வு முறை இருக்குது. ஒன்று வந்து தூய வரிசை தேர்வு முறை, போத்து தேர்வு முறை, அடுத்தது கூட்டு தேர்வு முறை அப்படிங்கிறது. அடுத்தது சடுதி மாற்ற பயிர் பெருக்கம். ஸோ ஒரு உயிரினத்தோட DNA இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நியூக்ளியேடு வரிசையில் திடீரென ஏற்படும் பாரம்பரியத்துக்கு உட்படும் மாற்றம் தான் என்ன அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னா சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகே, ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உவர் தன்மையை தாங்கும் திறன் மற்றும் தீங்குயிரி எதிர்ப்பு தன்மை பெற்றது எந்த அரிசி ரகம் அப்படின்னா அட்டாமிட்டா 2 அப்படிங்கிற அரிசி ரகம். மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியம், அதோட பேர் என்னன்னா ட்ரிட்டிகேல் அப்படிங்கிறது அதோட நேமு. அடுத்தது கோவேறு கழுதை வந்து எந்த 2 இனத்தோட கலவை அப்படின்னா ஆண் கழுதையும் பெண் குதிரையும். ஸோ இது ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள். ஸோ இது வந்து DNA இழைய துண்டிக்க பயன்படும், இதை மூலக்கூறு கத்தரிக்கோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த துண்டுகளை இணைக்க பயன்படுவது